ஜூலை 8 அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். ஜூலை 18 ஐயா அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா அவர்களுக்கு பொன்னேரியில் முப்பெரும் விழா. அதுக்கப்புறம் இன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 1ஆம் நினைவேந்தல் நிகழ்ச்சியில சிறப்புரையாற்றுகிறார் சீமான் அவர்கள். ஜூலை 10 ஆடு மாடுகளின் மாநாடு. ஆகஸ்ட் 2 பட்டியல் சமூகத்திலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களை வந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம். அதுக்கப்புறம் வந்து மரங்களின் மாநாடு. இது எல்லாமே சீமான் அவர்கள் வந்து இந்த ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் இறங்கி களத்தில் பணியாற்றக்கூடிய விடயங்கள். இதை யாருக்கு நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சீமான் தம்பிகளுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். தாவேகா தற்குறிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து இந்த அளவுக்கு தெளிவா நான் குறிப்பிடுறேன். உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தயாரா இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பனையூரை விட்டு வெளியில வந்து வர்றதே என்னைக்காவது ஒரு நாள் அது அத்திபுத்தாப்புல நடக்கிற ஒரு அதிசயம். அதுவும் விஜய் அவர்களுடைய தாவேகா தொண்டர்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல அண்ணா வாடா வந்துருண்ணா அண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்லாம் சொல்லி கதறி அழுது காலை பிடிச்சி கெஞ்சி விஜய் அவர்களுடைய காலை வந்து இவங்களுடைய கண்ணீரால கழுவி வெளியே வேணா வீட்டை விட்டு எங்களால் மூஞ்சியை காட்ட முடியலண்ணா காரி காரி மூஞ்சில துப்புறானுங்கண்ணா. ஒரு படத்துல வடிவேல சென்ட்ரல் நிக்க வச்சு சுத்தி நின்று துப்புவாங்கல்ல, அது மாதிரி இந்த தாவேகா தற்குறிகளை எல்லாரும் காரி துப்புனதுக்கு அப்புறம் இவங்க கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லி பனையூரை விட்டு வெளியில வந்து விஜய் அவர்கள் வந்து அஜித்குமாருடைய தாயையும் தம்பியும் சந்திச்சுட்டு வெறும் 2 லட்சம் ஓவா நிதி உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பு இல்லை. 2 லட்ச ரூபான்றதும் சின்ன காசு இல்லை. நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் 5 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கு. அண்ணன் சீமான் அவர்களும் 5 லட்சம் தான் தரப்போறாரு ஜூலை 8ஆம் தேதி. நீங்க ஏண்டா உங்ககிட்ட காசாடா இல்ல 250 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. வரக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு 250 கோடி ரூபா சம்பளமா. 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்குற நபர் 2 லட்சம் ரூபாயை கொடுக்குறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் இவனுங்கெல்லாம் விமர்சிப்பானுங்க. திரள்நிதியில கட்சி நடத்துறவரு, மக்கள்கிட்ட காசு வாங்கி கட்சி நடத்துறாரு அப்படின்னு. அவர் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்து உதவி செய்கிறாரு. கொடுக்குற மனம் அப்படிங்கிறது ஒன்று வேணும்டா. எவ்வளோதான் கோடி கோடியாக ஆண்டவன் நமக்கு கொட்டி கொடுத்துருந்தாலும் பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தால்தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வரும். அதுபோல அண்ணன் சீமானவர்கள் எங்கேயோ உயர்ந்து நிற்கிறாரு. அப்படி உயர்ந்து நிற்கக்கூடிய நபரோட நீங்கள் வந்து உங்கள் விஜயை ஒப்பிடுறதுக்கு உங்களுக்குலாம் எப்படிரா மனசு வருது? இதெல்லாம் வந்து ஆத்திரங்கள் வருது இவனுங்க பண்ணுறதை பார்க்கும்போது. சமூக ஊடகங்கள் வருது. நான் போடக்கூடிய காணொலி பதிவுகளுக்குள்ள கீழே வந்து உங்கள் அண்ணன் ஏன் போல அப்படின்னு கேட்க வேண்டியது. போயிட்டார்ல. இப்போ இவ்வளவு போராட்டங்களை நான் வரிசையாக சொன்னேன் பாரு. ஜூலை 18ஆம் தேதி, 8ஆம் தேதி, இன்னைக்கு ஆம்ஸ்டாங்குக்கு நினைவேந்தலில் பேசுகிறார். 10ஆம் தேதி ஆடு மாடுகளின் மாநாடு, ஆகஸ்ட் 2ஆம் தேதி போராட்டம். இப்படி களத்தில் நின்று களமாடக்கூடிய தலைவன்டா சீமான் அவர்கள். இவரோட வந்து உங்கள் தலைவர் விஜயை எப்படிரா ஒப்புறீங்க? இப்போ பனையூருக்குள்ளே போயிட்டாரா? அடுத்து எத்தனை மாதம் கழிச்சு வெளியில் வருவாருன்றது அவருக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. தலைவா வா, தலைமை ஏற்க வா, வா 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 அப்படின்னு சொல்லி இவங்க சோசியல் மீடியாவில் உட்காந்து கதறிட்டு இருக்க வேண்டியது தான், மணியாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். யார் யாரை வந்து விமர்சிக்கிறது, யார் யாரை கலாய்க்கிறது அப்படிங்கிற ஒரு விவஸ்தை இல்லாமல் போயிருச்சு. கோர்ட்டில் போய் ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. கோர்ட்டு காரி மூஞ்சில துப்பிருச்சு. ஏண்டா நீங்கள் வந்து அஜித்குமாருடைய மரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து போராடுறீங்களாடா? நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவன் பூரா அந்த கத்தியை எடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜயோட பிறந்த நாளுக்கு ஒருத்தன் கட்சியோடு சுற்றிக்கிட்டு இருந்தான். ஊரில் இருக்க பொறுக்கி, புறம்போக்கு, ரவுடி, மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி எல்லாம் உன் கட்சியில் இருக்கான். உன் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்குறாரு. நான் கேட்கல, கோர்ட்டு கண்டிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தியா?
சீமானுடைய தளபதிகள் இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் பேச்ச கேட்டியா? நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள். நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலம். இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன்லாம். அவங்க பேசுற அளவுக்கு உன் கட்சியில எவனாவது ஒருத்தன் பேச்சாளர் இருக்கானா? தைரியமா மக்கள்ட்ட சாட்டை துரைமுருகன் பேசுற அளவுக்கு, இடும்பாவனம் கார்த்தி பேசுற அளவுக்கு உன் கட்சியில பேச்சாளர்கள் இருக்காங்களா? அப்ப எதன் அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமான் அண்ணன வந்து நீங்கலாம் விஜயோட ஒப்பிட்டு, உங்க அண்ணன் வந்துட்டாரு, உங்க அண்ணன் வரலன்லாம் நீங்க வந்து பேசுறீங்களேடா! உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு அந்த தகுதி இருக்கா? அப்படின்னு கேட்க தோணுது. அ போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போனவன், பொம்பள கேஸ்ல உள்ள போனவன், இவிங்களெல்லாம் வச்சு கட்சி நடத்திக்கிட்டு, தற்குறிகள வச்சு கட்சி நடத்திக்கிட்டு, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுறா நீங்கலாம் போராட்டத்துக்கு அனுமதி கேட்கிறீங்கன்னு சொல்லி கோர்ட் காரி துப்புது. நீங்கள் வந்து சீமான் அவர்கள விமர்சிக்கிறீங்க. சீமான் அவர்கள் வந்து போகல அப்படின்னு. இந்த ஜூலை 8ஆம் தேதி போறாரு. நீங்க 2,00,000 குடுத்தீங்க. இவர் 5,00,000 குடுக்க போறாரு. என்ன பதில் வச்சிருக்கிற? இப்ப என்ன பண்ணுவ? உன் கருத்த மாத்தி எழுதுவியா? அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டி எழுதுவியா? உன் ஓட்ட சீமானுக்கு போட்டுருவியா விஜய்க்கு போடாம? போய் உங்க விஜய் அண்ணாவ கேள்வி கேள்றா. என்னண்ணா 2,00,000 குடுத்துருக்க. திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறாருன்னு சொல்லி விமர்சிக்கிறோம். அவர் 5,00,000 குடுத்துருக்காருன்னா, 5,00,000 குடுக்குறாருன்னா, அவர் நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கும், போராட்டத்துக்கும் கோர்ட்ல இருந்து பெர்மிஷன் கிடைக்குதுன்னா, நம்மள கோர்ட் காரி துப்புதுன்னா, என்னண்ணா இது? மாசத்துக்கு அ ஒரு 10 இடத்துலயாவது போய் தன்னுடைய பிரசன்ஸ், தன்னுடைய இருப்ப காட்டுறாரு சீமான் அவர்கள். களத்துல நிக்கிறாரு. நீ ஆடிக்கு ஒரு தடவையும், அமாவாசைக்கு ஒரு தடவையும் தானடா வெளியில வர்ற. எங்களால அ வெளியில முகத்த காட்ட முடியலண்ணா. ஆனா வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சுங்கடா உங்க அண்ணன்ட்ட. அதாவது நீங்க நில்லுங்க, வாக்கு கேளுங்க, நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க. ஆனா சீமான் அவர்களை எதிர்த்து, நாம் தமிழர் கட்சிய, தமிழ் தேசியத்த வந்து எதிர்த்து நீங்க வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணும் தரம் தாழ்ந்து போயிடல. அதாவது நீங்கல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க தரம் தாழ்ந்து போயிடலன்னு சொல்றேன். இதுல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உடன்படுவீங்கன்னு நம்புறேன். படணும். 15 வருடமாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களையும், ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போயிட்டு, அ ஜாலியா பனையூர்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, குதூகலமா இருந்துகிட்டு, ஆடிக்கு ஒரு தடவ, அமாவாசைக்கு ஒரு தடவ, அ வெளியில வந்துகிட்டு, அரசியல் செஞ்சுக்கிட்டு, உங்க மாநாட்டுக்கு வந்த அ உங்களுடைய தாவேகா தொண்டைங்க செத்தாங்கல்ல ஆக்சிடென்ட்ல. போனாரா உங்க அண்ணன்? நிதி உதவி செஞ்சாரா? ஒரு அறிக்கையாவது விட்டாரா? பாண்டிச்சேரில ஒரு பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு, விஜய்க்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்தானே! அதுக்கு விஜயோடைய நிலைப்பாடு என்ன? என்ன பண்ணாரு விஜய்? இதெல்லாம் வந்து நாங்க கேள்வி மேல கேள்வி 100 கேள்வி இருக்கு. விஜய் அவர்களையும், தாவேகா கட்சியையும் கட்சிக்கும் எதிராக என்கிட்ட 100 கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு கேள்வி கூட உனக்கு பதில் கிடையாது. ஆனா நீ கேட்கிற அனைத்து கேள்விக்கும் எங்ககிட்ட பதில் உண்டு. அதனால சீமான் அவர்களையும், நாம் தமிழர் கட்சியையும் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க எந்த லட்சணத்துல இருக்கீங்கன்றத பார்த்துட்டு பண்ணுங்கடா! அப்படிங்கிறத தாவேகா தற்குறிகளுக்கு நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அ நெறைய பேருக்கு நம்ம காணொளிய எடுத்து கொண்டு போய் சேருங்க. நம்ம நெறைய உழைப்பு போட்டு பேசுறோம். ஆனா நெறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குதுன்றது வருத்தம் அளிக்கிறது. அ நெறைய பேர் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.